உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலனாகப்பட்டது மார்ச் மாத பலன்கள். அந்த மார்ச் மாத பலன்களாகப்பட்டது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ கும்பம் 7.5 சனியுடைய முடியும் காலம். அப்போ இந்த வரிசையில் தான் இப்போ கும்பமாகப்பட்டது 7.5 சனியில் இருக்கிறாங்க. அப்போ அதோட பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் அந்த குருடைய வீட்டில் சனியோடு மார்ச் 2ஆம் தேதி இணையறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சனியும் சுக்கிரனும் இணைந்து மீனத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பீரியடு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அது போக கும்பராசிக்கு குருவின் பார்வை, அது போக அந்த கும்பத்தில் இருக்கும் ராகுவையும் குரு பார்க்கிறார். அப்ப அந்த கும்பத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு இருந்தும் அந்த 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார். இப்ப இன்னைக்கு நம்ம சுக்கிர பகவான் மட்டும் எடுத்துக்குவோம். அந்த சுக்கிர பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு? 2ஆம் இடத்துல. 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். அதே சமயத்துல குடும்பஸ்தானமும் 2ஆம் இடம், தனஸ்தானமும் 2ஆம் இடம். அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தின் வீட்டில் இன்னொரு சுபகிரகமான சுக்கிர பகவான் உச்ச பலம் பெறுவது கும்ப ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை வாரி வழங்கும். சார், இவ்வளவு நாளாக நாங்கள் 7.5 சனியில ஜென்மச்சனியிலையும் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு ஜென்மத்தை விட்டு என்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தும் பல குழப்பங்கள், தொழில் ரூபத்தில் பிரச்சனைகள், எங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை, வேலை செஞ்சும் எங்களுக்கு அங்கே இப்போ பேப்பர் போடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி பேப்பர் போட்டுட்டு இன்னைக்கு வேற வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வேற வேலையும் கிடைக்கல. செஞ்ச வேலையிலுமே எங்களை வேண்டான்னு துரத்திட்டாங்க. இது மாதிரி பல ரூபத்தில் பணம் காசு இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கடன்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இனியாவது ஒரு நல்லது பிறக்குமா, ஒரு நல்ல காலம் வருமா அப்படிங்கிற ஏக்கத்துல ஏங்கித்தான் இந்த வீடியோவை பார்க்குறோம். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களே, நான் மனதார சொல்கிறேன். ஏன்னா கும்பராசி இன்னைக்கு எந்த அளவுக்கு வலிமையானது, இன்னைக்கு அந்த வலிமையை இழந்து என்ன பாடுபடுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா லட்சியவாதிகள், அதே சமயத்துல எதற்கும் பயப்படாதவர்கள், அதே சமயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எப்படியுமே நாம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையே உங்களை விட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வறுமை, கஷ்டம், பீடை எல்லாமே வந்துட்டு இருக்குது. அதிலிருந்து தப்பிப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஏன் சொல்ற அப்படின்னா குரு பகவானுடைய வீட்டில் தான் அந்த சுக்கிர பகவான் இருக்கிறார். குரு பகவானும் சுபகிரகம், சுக்கிர பகவானும் சுபகிரகம். அப்போ அந்த 7.5 சனியின் அந்த பலன்களாகப்பட்டது இந்த பீரியட்ல 90% உங்களுக்கு வேலை செய்யாது. 10% தானே, அதை எப்படி ஜமாளிச்சுக்கலாம். மீதி 90% இப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு வேலை செய்ய போகிறார். அப்போ குடும்பம், அந்த குடும்பஸ்தானத்தில் தானே சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அந்த குடும்பஸ்தானத்தில் அந்த குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் கண்டிப்பா எல்லாத்தையுமே ஓரம் தள்ளிடும். அப்ப எல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு உங்க குடும்பத்துக்கு கணவனும் மனைவியும்
சந்தோஷமாக இருப்பதற்கும், மக்களும் கணவனும் மனைவியும் எல்லாரும் திருப்தியாக வாழ்வதற்குண்டான ஒரு பாக்கியத்தையும் இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். அது போக உங்களுக்கு வாக்குஸ்தானம், அதாவது உங்களுக்கு அந்த நீங்க பேசக்கூடிய பேசுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய இடம் தான் அந்த 2ஆம் இடம். அப்ப அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் தன்னுடைய பவரை காட்டுவார். அப்ப நீங்க எங்க போய் பேசினாலும் அந்த பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அதே சமயத்துல ஒருத்தருக்கு இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டீங்க, நீங்க அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக கொடுப்பீர்கள். அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும், நீங்க எங்க போய் வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அப்போ தனஸ்தானம், பணம், உங்களுக்கு 175% பிரச்சனை இந்த பணத்தினால தான். நான் பிஸ்னஸ் பண்ணினேன், புதுசாக தொழில் செஞ்சேன், அதில் செமையாக லாக் ஆகிட்டேன். இருந்த காசு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டிட்டு இருக்கக்கூடிய எல்லா நகைகளும் வாங்கிட்டேன், நான் கடனும் வாங்கிட்டேன், என் அக்கா தங்கச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய நகையிலும் வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கும் திருப்பி கொடுக்க முடியல. இன்னைக்கு பிஸ்னஸும் லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கண்டிப்பாக இந்த நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகி உங்களுக்கு வேலையாட்களும் நல்லபடியாக அமைந்து கண்டிப்பாக சம்பாரித்து அவங்களுக்கு கொடுப்பீங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு இப்போ பணம் வாங்கியிருக்கிறீங்க, இல்லை நகை வாங்கியிருக்கிறீங்க, அவங்களுக்கு 1 மாதம் கழிச்சு கொடுக்குற, 2 மாதம் கழிச்சு கொடுக்குற அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்குவார்கள். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்சம். இதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ன நினைச்சு சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். அப்போ அது போக பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாரிச்சு அவங்களுக்கு திருப்பி அந்த கடனை கட்டுவீங்க. அது போக உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். அது போக வேலையை எதிர்பார்த்து இன்னைக்கு வேற கம்பெனிக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க, இதனால் வரைக்கும் வேலை கிடைக்கலன்னா இதற்கு மேலே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பீங்க, சாதிப்பீர்கள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அது போக உங்களுடைய ராசியைவே குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கும்போது தனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை, சுய பலம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் திங்கிங்கே வராமல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உங்கள் ராசியில் உள்ள ராகு பகவானையும் அந்த குரு பார்க்கிறார். அப்போ அந்த குரு பார்க்கறதுனால அவரும் அந்த ராகு பகவானும் தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை கொடுப்பார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசி நல்லா இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் நல்லா இருக்குது. உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச பலமாக இருக்கிறார். அந்த 12ஆம் இடம் உச்ச பலம் ஆனாவே உங்களுக்கு இல்லற வாழ்க்கை, தாம்பத்தியம், இது எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், இப்போ வெளிநாட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இது எல்லாமே சிறப்பாக நடக்கும். வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்பெயின், லண்டன், இன்னைக்கு எந்த நாட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது உண்மை. அது போக இந்த பீரியட்ல நீங்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, இந்த 7.5 சனியால் நீங்கள் அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். இந்த சமயத்தில் இந்த 1 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த லாட்ரியில், இந்த கேம்பிளிங்கில் போக வேண்டாம். யாரையுமே முழுசாக நம்பி எதையுமே சொல்ல வேண்டாம். இதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது போக அந்த சனி பகவானையே கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி கோபால். நேயர்களே, நீங்கள் இந்த பதிவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க.